பனை தொழிலாளர்களுடைய நீண்ட நாளுடைய எதிர்பார்ப்பு, தமிழக அரசு கள்ளுக்கடையை திறந்து விடுமா, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது கள்ளுக்கடை திறப்பதற்கான அறிவிப்புகள் வெளிவருமா என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் சட்டமன்றத்தில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்கள் அது ஒரு பணம்பால் என்று தான் சொல்லப்படுகிறது, அதனால் பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு கள்ளுக்கடை திறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் உரைக்கும் போது தமிழக முதல்வரிடத்திலே கலந்து பேசி விரைவில் ஒரு முடிவெடுக்கப்படும், அறிவிப்பு வெளிவரும் என்று சொல்லி முடித்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு நேற்றல்ல, கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த பதிலை தான் கடந்த ஆட்சியாளர்களும் இப்போது ஆட்சியில் இருப்பவர்களும் இதே பதிலை தான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக இந்த பனை தொழிலாளர்கள் இந்த ஆட்சி வந்தால் கள்ளுக்கடை திறந்து விடுவார்கள், இந்த ஆட்சி வந்தால் கள்ளுக்கடை திறந்து விடுவார்கள் என்ற ஒரு ஆசையில் இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பனை தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய எதிர்பார்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு பனை தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராடுகின்ற ஒரு சங்கங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு கல்லை குடிப்பது போன்ற ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறது. எங்கோ ஒரு இடத்தில் பனை தொழிலாளரிடத்திலே கல்லை வாங்கி வருகிறது, போராட்ட களத்திலே பட்டையை பிடித்து கல் குடிக்கின்றார்கள். ஆனால் கல்லை குடித்து போராட்டம் முடிந்த சில மணி துளிகளில் இந்த கல் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று அறிந்த காவல்துறை அங்கே காடுகளுக்கு சென்று அந்த பதநீர் ஏறுகின்ற அந்த தொழிலாளருடைய பாலைகளை எல்லாம் உடைத்தெறிகிறது, கலையங்களை வில் வைத்து அடிக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகள் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இது அனைவருக்கும் தெரியும், அனைவரும் இன்றைக்கு ஊடகங்களின் வாயிலாக இதை பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். கல்லுக்கு இன்றைக்கு கலப்படமானது கலக்கப்படுகிறது. இன்றைக்கு அமைச்சர் அவரோட சொல்லியிருக்கின்றார்கள், கல்லிலே அதிக போதை வருவதற்கான கலப்படங்கள் கலக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு உருவான காரணத்தினால் அதை யோசிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எதற்காக இந்த கல்லிலே கலப்படத்தை கலந்தார்கள், யார் கலந்தார்கள் என்பதை அவர்கள் முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். இன்னைக்கு பனை தொழிலாளர்கள் தான் இதை கலப்படம் செய்தார்களா என்றால் உண்மையிலே இல்லை. இதற்கு காரணம் என்ன? அரசு இன்றைக்கு கள்ளுக்கடைகளுக்கு டெண்டர் விடுகிறது. இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் ஒரு முதலாளி எடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி அங்கு உண்மையான நல்ல பொருளை, சுத்தமான பொருட்களை கலப்படம் இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும்? பனை தொழிலாளர் மீது தவறு கிடையாது. அந்த டெண்டர் எடுக்கின்றவர்கள் தனக்கு கூடுதல் ஆதாயம் வர வேண்டும் என்பதற்காக இது போன்ற செயல்களை செய்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு பனை தொழிலாளர்கள் கெட்ட பெயர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்லி வருகிறோம் என்று சொன்னால், இந்த பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் உண்மையிலேயே அரசு பெருக்க வேண்டும் என்று நினைத்தால், இன்றைக்கு இதற்கான கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியிலே ஒரு முறை நாங்கள் ஒரு சுற்றுப்பயணம் செய்து அந்த கல்லூரியிலே சென்று பனை தொழிலாளர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இன்றைக்கு அவருடைய வாழ்வாதாரம் பெருக்கப்படும் என்றெல்லாம் நாங்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். அங்கே ஒரு மிஷின்கள் வைத்து அந்த பனை தொழிலை பதநீரை சுத்திகரிப்பது எப்படி, பதநீரை பதப்படுத்துவது எப்படி, இன்றைக்கு அடுப்பு இல்லாமல் இன்றைக்கு பதநீரை கருப்பட்டி காய்ச்சியது எப்படி, இது போன்ற ஒரு ஆய்வுக்கூடம் அங்கே இருக்கிறது. அவர்கள் அதை அவரோட ட்ரைனிங்கை சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பதநீர் கெட்டு போகாது, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி கருப்பட்டி கருப்பாக இல்லாமல் கலராக காய்ச்சலாம், பனம்பழத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி செய்தால் நீங்கள் பனம்பழத்தில் ஜூஸ் தயாரிக்கலாம், பனங்கிழங்கை இந்த மாதிரி அவிச்சு காய வச்சு இந்த மாதிரி பவுடர் ஆக்கினா இந்த பவுடரை இன்றைக்கு கேக்கு தயாரிக்கவோ மற்ற உணவுப் பொருட்களையும் நம்ம பயன்படுத்தலாம். இது போன்ற விஷயங்களை அன்றைக்கு கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரிகளே எங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இதற்கான மிஷினரிகள் வாங்குவதற்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதற்கு கிட்டத்தட்ட சொன்னார்கள், கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு செய்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற ஒரு தொழிற்சாலையை நீங்கள் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சாதாரண பனை எறிகின்ற ஒரு தொழிலாளி இன்றைக்கு ஒரு 20-25 லட்சம் ரூபாய் முதலீடை செய்கின்ற அளவிற்கு தகுதி இருக்குமே, ஆனால் அவையா இன்னைக்கு பனை ஏற போகிறாங்க. அப்படி என்றால் இந்த தொழிலை மேம்படுத்துவதற்கு அரசு தான் இது போன்ற தொழிற்சாலைகளை இன்றைக்கு உருவாக்க வேண்டும். இன்றைக்கு
தென் மாவட்டங்களிலே கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் இது போன்று எடுத்துக்கொண்டால் கொங்கு மண்டலங்களிலே இன்றைக்கு அதிகமான பனை தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆங்காங்கே இது போன்ற ஒரு தொழிற்சாலைகளை அரசு உருவாக்கினால் இன்றைக்கு அரசின் சார்பில் இன்றைக்கு வேலை வாய்ப்புகளும் அதிக அளவில் பெறுகின்ற வாய்ப்புகள் இருக்கும். கலப்படங்கள் தவிர்க்கப்படலாம். அரசு கொள்முதல் செய்ய இன்னைக்கு ஆவின் பால் இருக்கு. இன்னைக்கு பால் இன்னைக்கு ஆவின் ஒரு நிறுவனம் இன்றைக்கு அரசு நிறுவனம் கொள்முதல் செய்து அதை தயிராக்கி, வெண்ணெயாக்கி, நெய்யாக்கி இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய உணவு உற்பத்தி பொருளாக தயாரிக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு பல லட்சம் தொழிலாளர்கள் அதனால் இன்றைக்கு பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள். வேலை வாய்ப்பிலும் சரி, உணவு உற்பத்தியிலும் சரி இன்னைக்கு பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதே மாதிரி இன்றைக்கு அரசானது எல்லா மாவட்டங்களிலும் கருப்பட்டி காய்ச்சுவதற்கு, கற்கண்டு எடுப்பதற்கு, பனம்பழத்திலிருந்து ஜூஸ் எடுப்பதற்கு, நொங்கிலிருந்து ஜாம் எடுப்பதற்கு, இப்படி போன்ற உணவுப் பொருளை தயாரிப்பதற்கு மாவட்டங்கள் தோறும் ஒரு தொழிற்சாலையை நிறுவி அந்த தொழிற்சாலையின் மூலமாக அரசே பனை தொழிலாளர்களிடத்தில் நேரடியாக பதநீராக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி கொள்முதல் செய்தால் இது நிச்சயமாக கலப்படங்கள் கலப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. பனை தொழிலாளர்களுக்கும் இதில் ஒரு நல்ல ஒரு நம்ம இன்னைக்கு அரசாங்க தொழில் அரசோட ஒரு தொடர்போடு இருக்கும். அரசு இதை கொள்முதல் செய்கிறது என்ற எண்ணத்தில் அவர்களும் பனை தொழிலாளருக்கு வாழ்வும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் லட்சக்கணக்கானவருக்கு தொழில் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை அரசானது இதை தீவிரமாக இதை ஆலோசித்து எல்லா மாவட்டங்களில் குறிப்பிட்ட பனை தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் உடனடியாக இது போன்ற தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவினர்கள் கூட்டமைப்பின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் அதன் துறை சார்ந்த அமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.